பிரேஸ் தி லார்ட். பொருத்தனை ஜெபத்தை குறித்து அறிஞ்சு கொள்ளலாம். எந்த ஒரு காரியத்தை ஏசப்பா நமக்காக செய்யணும், ஏதோ ஒன்று நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஏதாவது தீர்மானித்து ஆண்டவருக்கு ஜெபிக்கிறதா பொருத்தனை ஜெபம் அப்படின்னு சொல்லப்படும். இப்போது நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு விடுதலை தேவை அப்படி இருக்கும்போது, இல்லை ஏதோ ஒரு தேவை இருக்கும்போது, ஆண்டவரே நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் உமக்கு பொருத்தனையாக இது செலுத்துவேன் ஏதாகிலும் நம்ம மனசில் தீர்மானிக்கிறோம். அதுதான் பொருத்தனை ஜெபம். அதில் பார்த்திங்கன்னா நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25 எழுதப்பட்டிருக்கு. பொருத்தனை நம்ம ஒரு வாட்டி செஞ்சிட்டோம் அப்படின்னா அது நிறைவேற்றாமல் இருந்தால் அதோட விளைவு எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா அதில் சொல்லப்பட்டிருக்குது, அது நம்ம நிறைவேற்றலை அப்படின்னா அது கண்ணியாக மாறிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம என்ன பொருத்தனை செலுத்துவோமோ அது நிறைவேற்றதுக்கும் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டோட வசனத்தின் மூலமாக நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். அதே மாதிரி அதை தாமதிக்கவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. நம்ம என்ன பொருத்தனை எடுக்கிறோமோ அதை ஆண்டவருக்கு செய்ய முடிஞ்சது தான் எடுக்கணும், செய்ய முடியாதது நம்ம எடுக்கக்கூடாது. அதில் ஆண்டவரோட வசனம் இப்படியாய் பிரசங்கில 5ஆம் அதிகாரம் 4:5 எழுதப்பட்டிருக்கு. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை, நீ நேர்ந்து கொண்டதே செய் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஸோ நம்மளால செய்ய முடியாதது நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி செய்வோம்னு சொல்லி தீர்மானிச்சது நம்ம தாமதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அதே மாதிரி நேர்ந்து கொள்வதை விட நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம் அப்படின்னு ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, சில விஷயங்கள் நம்ம ஞானம் இல்லாமல் பொருத்தனை செஞ்சிட்டோம் அப்போனா சில நஷ்டங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அவசரப்பட்டும் நம்ம எதுவுமே பொருத்தனை செய்யக்கூடாது. நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு இருக்கிறது மட்டுமே நம்ம செய்யணும். இப்போ நியாயாதிபதியில் 11ஆம் அதிகாரம் 30-31 எழுதி இருக்குது. அங்கே எப்பத்தா கர்த்தருக்கு பொருத்தனை செய்வாங்க. அவங்க யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு வரும்போது யார் முன்னாடி ஃபஸ்ட்டு வருவாங்க அவங்கள நான் பொருத்தனைய அவங்கள சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது என்னன்னா அவசரப்பட்டு செய்த பொருத்தனையாகு. அதனால என்ன ஆச்சுன்னா அவங்க மகள் தான் முன்னாடி ஃபஸ்ட்டு வந்ததுனால அவங்கள பலி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களோட மகள் வாழ்ந்திருப்பதை அவங்க பார்க்க முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ யோசிக்காமல் நிதானிக்காமல் பொருத்தனை செய்வதும் கர்த்தர் சமூகத்தில் அது நல்லதாக இருக்காது. அதோட விளைவும் நமக்கு தீமையாக முடியும். அது மட்டும் இல்லை, எந்த பொருத்தனை எடுத்தாலும் நம்மளை சார்ந்துதான் எடுக்கணும். நம்மளால் செய்ய முடியறது, என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளை சார்ந்துதான் எடுக்கணும். தவிர மற்றவங்களை அதில் உட்படுத்தவே கூடாது. எப்படின்னு சொன்னால், இப்போ சில தாயார்கள் நீங்கள் ஒரு பிள்ளை கொடுத்தா நான் அது ஆண்டவரோட ஊழியத்துக்குன்னே இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம செய்யும்போது ஃப்யூச்சரில் ஒருவேளை அந்த பிள்ளை அதுக்காக ஆயத்தப்படலை, அவன் பிள்ளையோட மனநிலை வேறு மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்த பொருத்தனை வீணாக போயிடும். ஸோ அதனால மற்றவங்களை நம்ம எந்த அளவுக்கு உட்படுத்தாமல் பொருத்தனை எடுக்கிறோமோ அது நல்லமாக இருக்கும். ஸோ பொருத்தனை ஜெபம் செய்யறது நல்லது. அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்மளை அந்த பொருத்தனை ஜெபத்தின் மூலமா அநேக விடுதலைகளும் அநேக காரியங்களும் ஆண்டவர் செய்யறதுக்கு அது லகுவாக இருந்தாலும் அதுக்கும் நம்ம ஞானமாக செயல்படணும்னு சொல்லி இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.